அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் ஸ்டொமக் பெயின் ஒரு முக்கியமான சிம்டமாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த ஸ்டொமக் பெயின், வைட் டிஸ்சார்ஜ் இதை பற்றி தான் கேட்டுட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையா சிஸ்டர் அப்படின்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ப்ரெக்னன்சியில் வயிற்று வலியை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மெயினான சிம்டம் என்ன அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பீரியட் டிலே ஆகிறது மட்டும்தான் ப்ரெக்னன்சியில் மெயின் சிம்டமாக இருக்கும். மற்றபடி வைட் டிஸ்சார்ஜ் ஆகட்டும், ஸ்டொமக் பெயின் ஆகட்டும், இது எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கண்டிப்பாக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த வயிற்று வலியையும் வைட் டிஸ்சார்ஜையும் வச்சு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேண்டாம். மெயினான சிம்டம் உங்களுக்கு கரெக்டாக பீரியட் டேட்டு 10ஆம் தேதி பீரியட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 10ஆம் தேதி நீங்கள் பீரியட் ஆகாமல் 11, 12, 13, 14, 15 ஒரு 5 நாள் வரைக்கும் அடுத்து வெயிட் பண்ணிவிட்டு 15ஆம் தேதிக்கு மேலே தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் மெயின் சிம்டமாக இருக்கும். இருந்தாலும் நிறைய பேர் இந்த ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்து எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, வயிற்று வலி இருக்குது, அதுவும் லெஃப்ட் சைடு சுருக்கு சுருக்குன்னு வலிக்கிற மாதிரி இருக்குது, ரைட் சைடு சில டைம் பெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது, அடிவயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ப்ரெக்னன்சி சிம்டம்ஸா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ப்ரெக்னன்சியில் ஸ்டொமக் பெயின் இருக்கும் தான். ஸ்டொமக் பெயின் ஏன்னா பிகாஸ் நமக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதே ஸ்டொமக்கில் அந்த ஏரியாவில் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஸ்டொமக் பெயின் இருக்கும். எனக்கு லைட்டாக இருந்துச்சு. அப்போது தர்னீஸ்க்கு நான் கன்சீவாக இருந்தப்போ என்னால் இதனால தான் ஸ்டொமக் பெயின் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியல. என் அமிழ்தினி பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருந்த சமயத்தில் எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. லைட்டாக அடிவயத்தில் ரொம்ப மைல்டான பெயின் தான் இருக்கும். ஹெவியாக இருக்கவே இருக்காது. ரொம்ப மைல்டான பெயின் தான் இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால வயிற்றில் அந்த குடல் இயக்கத்தில் சில சேஞ்சஸ் வரலாம், மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரி டைமில் நமக்கு அந்த சின்ன வயிற்று வலி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். மோஷன் போகாத மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் ஷியோராக ஸ்டொமக் பெயின் இருக்க தான் செய்யும். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே நார்மலாக ஸ்டொமக் பெயின் இருக்க தான் செய்யுது. இப்போ நம்ம எடுத்துக்கிற ஃபுட் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு இருக்குது, பீரியடு அதாவது ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணாதவங்களுக்கு கூட லைட்டாக ஸ்டொமக் பெயின் இருக்குது. இது எனக்குமே அடிக்கடி ஸ்டொமக் பெயின் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரெக்னன்சிக்கு அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணுறப்போ லைட்டாக மைல்டாக அடிவயத்தில் வலிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது லெஃப்ட் சைட் ரைட் சைடு 2 சைடுமே ஏதாவது ஒரு சைடில் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா 6லேருந்து 12 நாட்களுக்கு பிறகு இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இதை வச்சு தான் ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் சத்தியமாக கிடையவே கிடையாது. பீரியட் டிலே ஆகிறது மட்டும்தான் மெயினான சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிஸ்டர் லாஸ்ட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுனால ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது மட்டும்தான் மெயின் சிம்டம். நிறைய பேர் கமெண்ட்டில் இப்படி ரிப்பீட்டடாக கேட்குறதுனால இதை வச்சு நம்ம வீடியோ போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா முக்கியமாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கன்ஃபியூஸ் ஆகாமல், ஸ்ட்ரெஸ் ஆகாமல், ரிலாக்ஸாக இருந்தீங்க அப்படின்னாவே சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிக்க முடியும். ஸோ அது வரைக்கும் எமோஷ்னல் ஆகாமல் கொஞ்சம் பீரியட் டிலே ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாவே போதும். மற்றபடி பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ் ஆகும். அது எனக்கு இருந்துச்சு. அது நான் ஃபீல் பண்ணின ஒன்று. தர்னீஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பையும் சரி, பாப்பா கன்சீவாக இருந்தப்பையும் சரி எனக்கு ஃபீவர் வந்துச்சு. அடிக்கடி யூரினேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹெட்ஏக் இருந்துச்சு. தம்பி பிறக்கிற வரைக்குமே அடிக்கடி ஹெட்ஏக் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த சிம்டம்ஸ் எனக்கு கண்டிப்பாக இருந்துச்சு. பாப்பாவுக்குமே இருந்துச்சு. அதை விட மெயினான ஒன்று கால் குடைச்சல்லாம் இருந்துச்சு. தர்னீஸ்க்கும் சரி, பாப்பாவுக்கும் சரி. ஸோ இதெல்லாமே இருந்துச்சு. எல்லாத்துக்குமே இது இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர்த்துக்கு சேஞ்சஸாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ரெக்னன்சி கேர், பேபி கேருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.